ஓஹோ ஐயா. வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவே வந்து பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ என்ன வீடியோன்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அவசரமாக கிளம்பி உன்னை வந்தோன்னா கொன்னே போயிடுவேன். என் வண்டி கண்ணாடியில் இந்த குருவி போய் குருவியே வந்து பார்த்து கொத்திக்குது, ஆப்போசிட்டில் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அவசரமாக கிளம்பி நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து போயிருப்போம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அறிவுத்திருக்கோயில் ஆலியா இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து அங்கே உள்ளே நடக்கிறது எல்லாமே வந்து காமிப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே கொஞ்சம் நடந்தது எல்லாமே வந்து எடுத்திருந்தேன். ஆனால் வந்து அது ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ வந்து மொத்தம் 3 நாள் நான் அங்கே இருக்கோன்னு. ஸோ ஃபஸ்ட் நாள் அங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்திருந்தேன், 2ஆம் நாள் பாதி வரைக்கும் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து சொன்னார், இங்கே வீடியோ எடுக்கலாம், நான் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, வீடியோ எடுத்து வந்து போஸ்ட் பண்ணி அவங்க உன் மேலே கேஸ் போட்டாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ எடுத்து எல்லாமே வந்து டெலிட் பண்ணிவிட்டேன். அங்கே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த விளாகில் வந்து அங்கே என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து March 2 ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஆட்டோ எக்ஸ்போ நடக்குது. ஸோ அங்கே எல்லோரும் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கே வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ளூவி, இப்போ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணா பாய்ண்ணா, போயிட்டு வரேங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இந்த சேனல் பேர் ப்ளூபி. பாய், போயிட்டு வரேன். ஸோ இங்கே வந்து நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, யோகா வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா என்னென்ன வரப்போகுது, எப்படியெல்லாம் வந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு இந்த நான் போகும்போது ஃபுல்லாக வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கற்றுக்குங்க. இதில் எப்படி கேட்குறீங்க? அந்த அக்கா அப்படியே பார்க்குறாங்க, ஃப்ரண்ட்டில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு. அப்பா, அங்கே பார்த்தீங்களா குரங்கு மேலே ஏறிட்டு இருக்குது. இது மாதிரி வந்து ஃபுல்லாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் எல்லா பக்கம் வந்து போய்க்கலாம் ஃப்ரீயாக. நீங்கள் அவுட் பாஸ் வாங்கணுமா என்னன்னு தெரியலையே, மேபி இருக்கலாம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு வெளியே. ஓகே, இங்கே நம்ம கிளாஸில் இருந்தவங்க யாரையும் வந்து காணோம். எல்லோரும் வந்து வேறவங்க தான் இருக்காங்க. ஓகே, எல்லோரும் பஸ் ஏறி ஆலியார் போயிட்டு ஆலியார்லேருந்து போவாங்க போல். இதே நிலமை எனக்கு சென்னையில் போட போகிறாங்க. அப்போ எல்லோரும் வீட்டுக்கு போக போகிறாங்க. நான் மட்டும் பஸ் ஏறி அங்கங்கே திரும்பி போகிறேன். எனக்கு தெரியும் நடக்குன்னு. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக 2:09 இங்கேருந்து எடுத்துருக்குறேன். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருன்னு பார்க்கலாம். 3 நாள் என் வண்டியை வெளியே எங்கேயும் விட்டதே கிடையாது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு இடத்துல அப்படியே பிளேஸில் நிறுத்தி வச்சுக்கிறேன். 2-3 பசங்க ஏறி போஸ்ட் பண்ணி எனக்கு டேக் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ வண்டியில் ஏறி பார்க்குறாங்கன்னு. வந்து பார்த்தா இந்த குரங்கெல்லாம் மேலே ஏறி கை ரேகையெல்லாம் இருந்துச்சு. அந்த கால் தரையெல்லாம் ஃபுல்லாக இண்டிகேட்டரெல்லாம் அப்படியே இப்படி பிடுங்கி வச்சிருந்துச்சு. மறுபடியும் எமகால் ஒரு ப்ளஸ் என்னன்னா, இண்டிகேட்டர் வந்து இப்படி சரி விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். எல்லாம் மறுபடி செட் ஆகிடுச்சு. இதுதான் ஆலியார் டேம். ஓகே, நான் அப்படியே வந்து போக வந்து கன்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. வாவ், பொள்ளாச்சி ரூட்டுனாவே சொர்க்கம் தானே. அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா பக்கமே. அடடாடா. ஸோ யோகாவில் வந்து நம்ம என்ன கற்றுட்டோம்னா, அறிவியல், ஸோ கடவுள் எங்கேருந்து வந்துச்சு, எல்லாமே உடல் நலத்தை பற்றி, கடவுளை பற்றி, கோள்களை பற்றி, அதுக்கப்புறம் தனி மனிதனை பற்றி, நம்ம எப்படி அமைதியாக இருக்கலாம், நம்ம எப்படி லைஃப்பில் வந்து வாழலாம். ஆஹா, திடீர்னு பெருசாக இருந்துச்சா வேகத்தறின்னு நினச்சிட்டேன். நம்ம லைஃப்பில் எப்படி வாழலாம், எப்படி கோபம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த கிளாஸு, இந்த எக்ஸாமு எல்லாமே எனக்கு சரியான யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் லைஃபுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, இல்லை வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பாத்தே வந்து சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, அது வந்து கிளியராக பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மன நிம்மதியோட
லைஃப்பில் வாழ்கிறதுக்குனாவே ஃபுல்லாக மன நிம்மதியோடு இருக்கிறது தானே. ஸோ அந்த மன நிம்மதியை தேடுறதுக்கு தான் யோகா. ஸோ தயவு செஞ்சு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வந்து கற்றுக்குங்க. யோகா கற்றுக்கிறதுனா இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுன்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் வந்து கிடையாது. யோகா கற்றுக்கிறது இல்லாமல் தியரிட்டிக்கெலாம் நிறையா இருக்குது, நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் மனசவே வந்து அப்படியே உங்கள் கல்லாக இருக்கிற மனசை அப்படியே வந்து கரைச்சி உங்களை ஒரு பூ மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி தான். இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு, ரொம்ப ஷார்ட் டெம்பராக. ஸோ அந்த பொண்ணு வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகும், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்ன ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, எவ்வளவோ மாதமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா நல்லது தாங்க. பொள்ளாச்சி கரெக்டாக ரீச் பண்ணியாச்சு. எந்த ரூட்டில் போகிறதுனே தெரியாமல் போயிட்டுருக்கிறேன். ஓகே, இந்த ரூட்டு தான் நான் வந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் கிடையாது, சுத்தமாக இல்லை. நிற்க போகுது ஒரு இடத்துல போயிட்டு, ஏன்னா வரும்போது அடிச்சது. இப்போ ஒரு பாரத் பெட்ரோல் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு பெட்ரோல் போட போகிறேன். பாரத் பெட்ரோல் நான் எங்கே போய் தேடுவேன்? பொள்ளாச்சியில் இருந்து நம்ம அப்படியே வந்து பல்லடம் தான் வந்து போகிறோம். அண்ணா எந்த பக்கம் போகிறீங்க? மேப் ஒரு பக்கம் கையில் வச்சுருக்காரு. எதுக்கு காரில் டிஸ்பிளே இருக்குதுன்னு தெரியல. இந்த 22 BH இருக்குது பார்த்தீங்களா காரில், டிஎன் அந்த மாதிரி நம்பர் இல்லாமல், டிஎன் வேறு ஸ்டேட் நம்பர் இல்லாமல். இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் கொடுப்பாங்க. அது போக வேறு என்னமோ ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் வந்து சொல்லுங்கள் அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபாரின் நம்பர் மாதிரி. 22 BH 916169C. ஓ, கருப்பராயன் துணை யாமினியண்ணா. கருப்பராயன் உங்களுக்கு துணையாக இருக்கார், நேர் முட்டை வராருப்பா. ஓ, ஸ்பீட் பெட்ரோல் அங்கே இருக்கும் போல். ஸ்பீட் பெட்ரோல் ஸ்பீட் இருக்காண்ணா? ஸ்பீட் இல்லை. அண்ணா 500 ரூபாய்க்குண்ணா. வணக்கம், பாரத் பெட்ரோலியம். தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல். வணக்கம், பாரத் பெட்ரோலியம். தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் பெட்ரோல் பெட்ரோல். இந்த ஊர் பேர் என்னதுண்ணா? இது பொள்ளாச்சி தாங்களா? ஜீவோ விஜயபுரங்களா? ஜீவோன்னு கேட்டுச்சு. 4.84 லிட்டர் அடிச்சிருக்காரு. ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இதில் ஒரு என்ன தெரியுமா யோகாவில் கற்றுக்கிட்டது? தனி மனித ஒழுக்கம். ஒரு தனி மனிதனாக நம்ம வந்து எப்படி இருந்தால் ஒழுக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாத அதுக்கு மேலே ஸோ நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல அதோட கனெக்ட் ஆனது. ஸோ அந்த பிரபஞ்சத்தில் வந்து எப்படி இயங்குது, அந்த கோள்கள்லாம் எப்படி வேலை செய்யுது, ஸோ இந்த ஜோசியமெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க. ஸோ ஜோசியத்தை வந்து நம்பலாங்க. எப்படிடா நம்பலான்னு சொல்லி கேட்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் அதை படித்து பாருங்கள், இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ நம்மளோட பூமி இருக்குல்ல, சயின்ஸ் படித்தவங்க கண்டிப்பாக தெரியும் ஒரு செகண்டுக்கு எவ்வளவோ தூரம் வந்து சுற்றிட்டு வந்து போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 17 மைல் ஒரு செகண்டுக்கு சுற்றி வந்து போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், சில பேர் ஜாதக நம்பிக்கையாக இருப்பாங்க. ரொம்ப பேர் அடிக்கடி ஏதோ ஒன்று சரியில்லை, க்ரோத் இல்லைன்னா ஜாதகம் போய் பார்ப்பாங்களா. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு 17 மைல் போகிற பூமி நீங்கள் ஒரு செகண்டுக்கு, அப்போ அந்த ஒரு செகண்டு வந்து நம்ம கரெக்டாக வந்து பறந்துருப்போமா. ஒரு செகண்டு கழிச்சு கூட உங்களுக்கு டாக்டர் வந்து எழுதியிருப்பாங்க இது மாதிரி இந்த டைமில் வந்து பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே டாக்டரோட மிஸ்டேக்கு. நீங்களும் வந்து போய் ஜோசிகார்கிட்ட வந்து பார்த்துட்ருப்பீங்க இது மாதிரியெல்லாம், என்ன அவன் சொல்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அவன் ஜோசிகாரன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோசிகாரன் பொய் சொல்கிறான், சில ஜோசிகாரன் பொய் சொல்கிறான் ஓகே, ஆனால் சில பேர் வந்து கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா அது உங்கள் ஜாதகமே வந்து கிடையாது. அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 17 மைல் கிராஸ் ஆகுதா பூமி. ஸோ அப்படி இருக்கும்போது 17 மைல் கிராஸ் ஆச்சுன்னா அந்த நட்சத்திரம் வந்து சேஞ்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, அதோட லக்கணம் வந்து சேஞ்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னடா ஆஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்துருக்கிறியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, யோகா தான் வந்து படித்தேன். ஆனால் இது ரொம்ப டீப்பாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த
எல்லா துகள்களும் சேர்ந்து தான், இறை துகள்கள் சேர்ந்து தான் கடவுளே வந்து உருவானார். எப்படி அந்த கடவுளை நம்ம எப்படி சீக்கிரம் வந்து நமக்குள்ளே கொண்டு வரலாம், நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்க வைக்கலாம், நம்ம மன நிம்மதி எப்படி இது பண்ணலாம், எல்லாமே கிடைக்க வைக்கிறதுக்கு ஒரு இது எப்படி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரான இதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு பைபாஸ் போகுது, என்ன பைபாஸ் தெரில, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியாக இருக்குமோ. கேமரா ஆன் பண்ணிட்டு பார்க்குற டக்குன்னு வேகத்தடை. இங்கே அடிக்கடி வேகத்தடை எதுக்கு போட்டிருக்காங்க, டாஸ்மார்க் இருக்குது தலை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல், வேகத்தடை போட்டு விட்டாங்க. ஐயோ ஏன் டிராஃபிக் ஜாம், இங்கே ஃபுல்லாக பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்து ஃபுல்லாக ரூட்டை மாற்றி விட்ருக்குறாங்க. ஆனால் 2 வீலர் போகலாம், காரெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஓஹோ ஐயா, ஃபுல்லாக சேரு. சி ஆனால் ஈஸியாக வந்துருச்சு. நல்ல வேலை ஆர்எக்ஸ் பின்னாடி முட்டி இருக்கு நேரம். இவர் நிப்பாட்டிட்டாரு, நானும் நிப்பாட்டிட்டேன். இது மாதிரி மேட்டில் தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. ஓ இது பெரிய பிரிட்ஜு தான் போல். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஹைட் ஏற்றுறாங்க. ஸோ அப்படி ஹைட் ஏற்றும் போது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜல்லி. வாவ், அங்கே ஒரு பிரிட்ஜு. ஐயோ பேசாமல் அப்படியே போயிருக்கலாமோ. ஓகே போக வேண்டியதுதான். வழி இருக்குதா இல்லை வந்து அவர் வாட்டுக்கு வந்து இருக்குதுங்க, வழி இருக்குது. அட்வென்ச்சர் ரைடு தான்ப்பா. இதிலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு இப்போ மழை பெஞ்சதில் ரீசெண்டாக. அதனால தான் இப்போவே மழை பெய்யாதப்போ சீரமைச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க போல். அவ்வளோதான், ரோடே வந்துடுச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஐயோ இந்த மாதிரி இப்போ ரோட்டுக்கெல்லாம் அட்வென்ச்சர் பைக் தான் ஆகும். ஆலியாரில் இருந்துங்க, ஆலியார் அறிவுத்திருக்கோயில், யோகா அறிவுத்திருக்கோயில். இல்லை திருக்கோயில் இல்லை, நான் மட்டும்தாங்க, தெரில மாட்டி வச்சு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. இல்லை இதான் ஹெல்மெட் கேமராவா? ஆமாங்கண்ணா, இதில் சவுண்ட் எல்லாமே வந்துடும். வந்துடும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது இப்போ எல்லாமே ரெக்கார்டா? இதுக்கு ஹெல்மெட்டு இந்த கேமராவோட எவ்வளோ வரும்? இல்லை கேமரா தனியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஹெல்மெட்டு 7000 ரூபாங்க. ஹெல்மெட்டு 7000 ரூபா. ஆமாம். என்ன ஃபெசிலிட்டி இந்த ஹெல்மெட்டில்? ஆனால் இது பாலிகார்பனேட்ஸ் இல்லைங்க. ஹீட் உள்ள இப்போ அந்த பையன் போட்டு போனாங்களே, அதெல்லாம் போய் விழுந்தா உங்களுக்கு கலந்துரு உடஞ்சிரு எல்லாமே ஆகும். இந்த சில்லாக்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆயிருது இல்லைங்க, இது செல்லே உடஞ்சிருக்கு. இது ஆஃப் பண்ணுங்க. அதுதான் வேறு நான் எங்கே ஓப்பன் ஃபோட்டோ வச்சதே இல்லை. வீடு எங்கே இருக்கு? கோபி சிட்டி விளையுங்க. அவருக்கு பிடிச்ச மெத்தடில் வச்சுருப்பாரு. ஆஃப் கிளச்சில் இருக்குங்க. அம்மா அவங்க கூட சேர்ந்து போகிறீங்களா? இல்லை இல்லைங்க, அவங்க நான் வரதை பார்த்துட்டு பின்னாடியே வந்தாங்க. இது R15 விட இது கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நிமிந்து ஓடுற மாதிரி இருக்குது. ஆமாங்கண்ணா, R15 உங்களுக்கு பெயின் வந்துருங்க. அது எப்படி ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கும் அதுலேயே வெர்ஷன் 2 நல்லா இருக்குங்கண்ணா, பெயின் உங்களுக்கு வராதுங்க. உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலிங், அதுக்கப்புறம் ஆன்டி வீலிங் எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. நீங்கள் கல்றையில் வந்து நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறேங்க, அப்புறம் யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறேங்க, படிச்சுட்டு இருக்கிறேங்கண்ணா. ஆமாம். சரி, இது அப்படி வந்தால் என்னென்ன யூடியூப் சேனல் என்னென்ன? இது இந்த பேருங்க ப்ளூபி. ஆமாம். வீடியோவில் நாங்களும் வருவோமா?
வருவீங்க. அது வேறையா? சரியான காமெடி. அந்த போலீஸ் அண்ணாலாம் இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் பேசினேன். நல்லா என்ன சொல்கிறது, மனசு விட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். என்ன சொன்னாங்கன்னா, இதுமாரி டியூட்டி ஹவர்ஸ் எல்லாம் எத்தனை மணி நேரம்னு கேட்ட உடனே ஐயோ பாவங்க, அவங்க மனசே வாடி போச்சு. கிட்டத்தட்ட 24 hours டியூட்டி வந்து பார்க்குறாங்களாம். ஸோ போலீஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 3 நாளாக வந்து போகலை. ஸோ இப்படியே தான் வந்து ரோந்து மடியும் ஏதோ ஒன்று பந்தக்கோஸ்து இப்படியே தான் வந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சிரமம் இல்லை. ஏதோ ஒரு நோம்பி நொடின்னா அவங்க வந்து போக முடியாது. இதாக தான் இருக்கோன்னு. we can get juice here. ஏம்மா, இது வந்து அவினாசி பைபாஸ். இந்த இடத்துல நின்று ஜூஸ் குடிக்கிறோம். நம்மளால் முடியல ஜூஸ் குடிக்க தான் நாங்கள் இங்கேயும் வந்துட்டு இருந்தோம். ஆனால் போலீஸ் நிப்பாட்டியாச்சு. இந்த லப்பர் ஏன் வந்துட்டே இருக்குது? ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளூபி பார்த்தது இல்லையா? சேனல் பேர் ப்ளூபி. ஓர வந்துருங்க. இது நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிடுவோம் நம்மளோட அக்கௌண்ட்டை. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. ப்ளூபி ஃபாலோ பண்ணிடுறாங்க. வண்டி நல்ல சூப்பர் வண்டி ப்ரோ. இதோ ப்ரோ நீங்கள் என்ன ஊர் ப்ரோ? சேவூரா? பார்த்தீங்களா, ஆன் த வேல ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து பிடிச்சிட்டேன். கடைசியாக அது எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்களா. ப்ரோ உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ப்ரோ படிக்கிறேன், ஆனால் ஊர் இங்கே அப்படின்னு சொன்னாங்க. அட ப்ரோ அந்த வழியாக ஒரு R3 போயிட்டு இருக்குமே, அது நான் தான் ப்ரோ அப்படின்னு. அட நீங்கள் தானே அது? ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவீங்களா? அது போடுவோம் ப்ரோ அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திட்டமலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெருசாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இது இப்போ தான் இந்த காலேஜ் அப்படியே வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் தான், சூப்பராக இருக்குது. என்ன நம்மலாம் படிக்கும்போது காலைல போயிட்டு சாயங்காலம் வருவோம். ஆனால் நான் காலேஜ் படித்தப்பவே காலையில் போயிட்டு மதியானம் வந்துடுவேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் இங்கே எப்படி பண்ணிட்டாங்க. நான் படித்தப்போ சென்னையில், இப்போ கிராமத்துலேயே எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துங்களா, சூப்பரில். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரோ, இந்த ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து எடுக்கிற இந்த இன்ட்ரோ, அதுக்கப்புறம் எண்டு வீடியோ எல்லாமே. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு எக்ஸாம் வந்து சென்னையில் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்காலையன்னு சொல்லிட்டு அதேமாதிரி சென்னையில் தான் வந்து போட்டிருந்தாங்க. சென்னையில் எங்கேன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் தண்டலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், எங்கேன்னா போரூர்லேருந்து உள்ளே போகணும். ஸோ அங்கே போயிட்டு நான் ஸ்டே பண்ணி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இதாகிட்டேன். இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கடையில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பால் வந்து இருக்குது ஒரு பாட்டிலில். ஸோ நான் போயிட்டு சரி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பாதாம் பாலை வந்து குடிச்சிட்டேன். நல்லா கூலிங்காக இருந்துச்சு. குடித்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து என்னாச்சுன்னா, எனக்கு ரியாக்ட் வந்து மூளையில் போய் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சுருன்னு நேரமில்ல அது மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகுது, இது மாதிரி எதுவுமே ஆகாதே கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து சடனாக உடனே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு தலைவலிச்சு, அதுக்கப்புறம் மூளைக்குள்ள என்னமோ மாதிரி ஆச்சு. பாருங்கள் வித்தியாசமாக ஆச்சு. அதுக்கப்புறம் சளி வரக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இரும்புனாவே தொண்டையில் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிடும்போது ரொம்ப தொண்டை, அதுக்கப்புறம் கைகளில் முட்டியாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. காய்ச்சலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணில் ஒரே சரியான பெயின். கண்ணை நீங்களே கைவிட்டு பிடிங்கி வீசிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயின். எனக்கு ஒன்றுமே வந்து முடியல. அதுக்கப்புறம் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் விட்டு இப்போ தான் வந்து சரி பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து க்யூர் ஆகிறதுக்கே அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு கடையில் நீங்கள் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே வந்து பார்த்துடுங்க. எக்ஸ்பிரி டேட் நான் வந்து பார்த்து தான் வந்து எடுப்பேன். ஸ்நாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. இருந்தாலும் நான் இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த நார்மலாக ஜூஸ் கலக்கி வச்சு விற்கிறாங்களே, ஸோ அதுக்கு அந்த கேஸ் ஐட்டம் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் கேஸ் ஐட்டம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதுவும் வந்து விட்டுருங்க.
அடுத்தடுத்து வீடியோ வந்து லைனாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கேப்பு, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான கண்டென்ட் வந்து கொடுக்கலாம். ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் உருப்படியான கண்டென்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ லவ் யூ ஆல்.